வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு ஒரு ஜிபி சீரீஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸோட 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, 8th டேர்ம். ஓகே, ஸோ ஜிபி சீரீஸ் பொறுத்த வரைக்கும் nth டேர்ம் என்ன ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ்? Tn is equal to a into r power n minus 1. ஸோ இங்கே n வர இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 8வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறிடும்? T8 is equal to a into r power 7. இங்கே ஏங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம் 125. காமன் ரேஷியோ, பொது விகிதம் T2 by T1 இல்லாட்டி T3 by T2 எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இங்கே இரண்டாவது உறுப்பு வந்து 25. ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ தானே பார்த்தோம், முதல் உறுப்பு 125. கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 times 5 times. அப்போ 1/5 தான் காமன் ரேஷியோ. இப்போ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 125 இன்டூ காமன் ரேஷியோ எவ்வளோ பார்த்தோம்? 1/5 த ஹோல் பவர் 7. ஓகே, இந்த பவர் 7ங்கிறது 1க்கும் வரும் 5க்கும் வரும். 125 இன்டூ 1 பவர் 7 பை 5 பவர் 7. சி 125 எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாமா? ஸோ 5 கியூப் பை 5 பவர் 7 தான் ஆன்சர். இன்னும் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா இந்த 5 கியூப் கீழே வந்து எப்படி மாறிடும்னா, ஆக்சுவலாக அதை இன்னும் போடுறேன் உங்களுக்கு. 5 பவர் 7 எப்படி ஆயிரும்? சி 5 கியூப் இன்ட்டு 5 பவர் 4னு எழுதலாம். மேலே வந்து 5 கியூப்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த 5 கியூப் இந்த 5 கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/5 பவர் 4 தான் ஆன்சர். ஸோ 1/5 பவர் 4னா 1/625. கிளியராக இருக்கா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.